ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. டபுள் பெட்ரூமோட நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்து இருக்குங்க. அந்த ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரியா அந்த என்ஹெச் ரோட்டில் இருந்து சரியா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஜி ஸ்கொயர் அந்த மாதிரி போன்ற பெரிய நிறுவனங்கள் பிளாட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அவங்க அந்த பிளாட்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் 30 அடி ரோடு பேஸில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு இருக்குது. வடக்கு பார்த்த சைட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு 3.25 சென்ட்டுங்க. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 55 லட்சம் ஃபைனல் ப்ரைஸாக சொல்கிறாங்க. 55 லட்சம் ரூபாய்க்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 30 அடி ரோடு பேஸில் 3.25 சென்ட்டில் ஒத்தக்கால் மண்டபத்தில் வீடுங்க. உங்களுக்கு ஒத்தக்கால் மண்டபத்தை பற்றி ஸ்பெஷலாக நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரு மெயின் ஹப்பாகவே மாறிட்டு இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா தாராளமாக எஸ்கேஜேவான என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. லீகல் ப்ரொசீடிங்லேருந்து கடைசி டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கூட இருந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க சேலுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. சுற்றிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் நிறைந்த பகுதி தான், சரிங்களா? அதையுமே உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். இபி கனெக்ஷன்லேருந்து தண்ணி கனெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்துருச்சுங்க. ஒத்தக்கால் மண்டபம் பஞ்சாயத்து ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்து அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூயஸ் வாட்டர் கனெக்ஷன், அதை 24/7 தண்ணி வரக்கூடிய வாட்டர் கனெக்ஷன் உங்களுக்கு வந்துருச்சுங்க. உள்ள என்ட்ரானு வந்து பார்த்தீங்கன்னா ஜலமூலையிலே உங்களுக்கு வந்து தண்ணி தொட்டி ப்ளஸ் போர்வெல் ரெண்டுமே இருக்குங்க. முன்னாடி போர்ட்டிகோ பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இது ஓனா அவங்களுக்காகவே கட்டின வீடுங்க, சரிங்களா? அதாவது அப்பா வந்து மகளுக்காக கட்டி கொடுத்த வீடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோனில் இருக்குங்க. லோன் வந்து கட்ட முடியாத காரணத்தினால கொடுக்குறாங்க. ஸோ இந்த சான்ஸை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு நீங்களும் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்க, அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ரூமோட டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே தெளிவாக பார்த்துருவோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லாம் ஒரிஜினல் தேக்கில் செஞ்சுருக்காங்க. பாலிஷ்லேருந்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுங்க. 16க்கு 16 ஹாலுங்க, பிரம்மாண்டமான ஹாலு என்றானோனையே. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் நம்ம போயிட்டோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு டோரோட அழகாக செட்டப்பில் என்ட்ராகிறோம். என்ட்ரானோனையே அழகான வென்டிலேஷனோட ஒரு செல்ஃபோட 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. அதில் வித் அட்டாச்சு டாய்லெட் வந்துடுதுங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷவரு உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இதனுடைய பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டடான ஐட்டம், கம்பெனி ஐட்டம்ஸில் தான் போட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்து நம்ம வந்து அக்னி மூலைக்கு போகிறோம் அப்படிங்கும்போது 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஓப்பன் டைப் கிச்சனோட வித் டைனிங்கோட சூப்பர்பாக வந்துடுதுங்க. இதுலேயும் வென்டிலேஷன் ஃபெசிலிட்டிங்கிறது கரெக்டாகவே கொடுத்துருக்குறாங்க. 2 சைடும் நல்ல வெளிச்சம் என்டர் ஆகிற மாதிரி. ஸோ இந்த வீட்டுக்கு பின்னாடியும் ரோடு இருக்குங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி குபேர மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் ஒரு செகண்ட் பெட்ரூம்ங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸ் பெட்ரூம். ஒரு கிங் சைஸ் பெட்ரூமும் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அளவுங்க. ஸோ அவுட்டர்லேயும் நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேங்க. மழை வரும்போது தான் இந்த வீடும் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு பார்த்தா ஓதம் இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பெரிய அளவுக்கு ஓதங்கிறதுலாம் இல்லை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அவங்க ஓன் பர்பஸ்க்காக கட்டின வீடு அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த ரீசனுங்க. ஸோ இந்த வீடை பொறுத்தளவுக்கு இன்னும் பெயிண்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷ் வந்து பண்ண கிடையாதுங்க. அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரைமர் கோட்டோட அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மேபி அதுவும் கூட ரீசனாகவே இருக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தார் ரோடு. நல்ல ஒரு ஃபெசிலிட்டிங்க. சுற்றிலும் வீடுகள் நிறைஞ்ச பகுதி. நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோ இல்லை வீடோ கடையோ அப்பார்ட்மெண்ட்டோ எது இருந்தாலும் சரிங்க, தோட்டமாக இருந்தாலும் சரி, ஃபார்ம்லாண்டாக இருந்தாலும் சரி, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்கீங்களா? சரியான ஆள் இல்லாமல் தேடிட்டு இருக்கீங்களா? கவலையப்படாதீங்க, எஸ்கேஜே என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சரியான மதிப்பு வருமோ அந்த மதிப்புக்கே வந்து நாங்கள் வந்து விற்பனை செஞ்சு கொடுக்குறோங்க. அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட்டில் எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, அதே ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் கேட்குற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நாங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறதாங்க. ஸோ இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி ரோடு இருக்குங்க, பின்னாடி ரோடு இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் சூப்பரான வீடு கொண்டு வந்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த ரேட் உங்களுக்கு ஓகேவா இருக்குது, இதுலேயும் நெகோஷியபிள் பண்ணணும்னு நினச்சாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம பேசுவாங்க, முயற்சி செய்வோம். எந்த அளவுக்கு நெகோஷியபிள் பண்ண முடியும் பண்ணித்தராங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா லோனில் இருக்குங்க. கனரா பேங்க்கில் லோன் வச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 லட்ச ரூபாய்க்கு தான் லோன் இருக்குது. ஸோ நீங்கள்
லோன் போய் அவைல் பண்ணாலும் தாராளமாக அவைல் பண்ணிக்கலாம். ஸோ லோனில் இருக்கிற பட்சத்தில் டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்கிறது தான் சான்ஸ் அதிகங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா மறக்காமல் எஸ்கேஜியை கான்டாக்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருந்து பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாங்க. நன்றி மக்களே.